ஆப்பிள் டார்ட் நிக்கிலனோட நெக்ஸ்ட் ரெசிபி. ஈஸியான இந்த டெசர்ட்டை எப்படி செஞ்சாங்கிறத பார்த்துருவோம். 150 கிராம் மைதா, 45 கிராம் பவுடர் சீனி, 118 கிராம் கோல்டு பட்டர், அதாவது சில்லுன்னு பட்டர் எல்லாத்தையும் அழகாக ஒரு ஃபுட் ப்ராசஸரில் சர்ன் பண்ணி எடுத்துக்கிட்டான். நீங்கள் கையிலே கூட பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இருத்தி பிணையக்கூடாது. 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அது கூட அரை டீஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கிரம்பிள் எஃபெக்டில் வர்ற மாதிரி சர்ன் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டோவை ரோல் பண்ணி ஒரு அரை இன்ச் திக்னஸ்க்கு சப்பாத்தி மாதிரி திரட்டி எடுத்துக்கிட்டான். இதை ஒரு டார்ட்டுக்குன்னு பேன் வரும், அதாவது டார்ட் பேன் சொல்லுவாங்க, இல்லைன்னா பை பேன்னு சொல்லுவாங்க. அலுமினியம்ல நம்ம பேக்கிங் ஷாப்ஸ் போனீங்கன்னா கிடைக்கும். அதுல அழகா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டான். இறுக்கமா பெனஞ்சிங்கன்னா ரப்பர் மாதிரி சப்பாத்தி மாதிரி ஆயிடும். சாஃப்ட் டோவா இந்த தம்பி தொட்டு காட்டுறான் பாருங்க, இந்த மாதிரி பெனஞ்சிக்கணும். பாருங்க எவ்வளோ அழகா ரோல் பண்றான். இதெல்லாம் நானே அவன்கிட்ட தாங்க கற்றுக்கணும். ரொம்ப நல்லா பண்ண ஆரம்பிச்சிட்டான். பேக்கிங்கில் கூட எனக்கு போட்டியாக வந்துட்டான் பாருங்க. அந்த பேன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி அதை அப்படியே பிளேஸ் பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி எடுத்துருங்க. கத்தி வச்சு தம்பி பண்ணுற மாதிரி எக்ஸஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ரீஸ் பண்ணணும் கொஞ்சம் நேரம், அதாவது ஒரு 45 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அந்த பட்டர் பேப்பர் மேலே அரிசி இல்லைனா கொண்டக்கடலை ஏதாவது பயிர் வகை எதையாவது நீங்கள் போடுங்க. அது ஆக்சுவலாக வெயிட்காக போடுறது, ஏன்னா அது ரைஸ் ஆகி வந்துடக்கூடாது. பிஸ்கெட் மாதிரி ஆக்சுவலாக நம்ம பண்ணியிருக்கிறது பிஸ்கெட் டோ தான், அது ரைஸ் ஆகிடக்கூடாது இல்லையா. அதுக்காக அந்த வெயிட் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ப்ரெஸ் பண்ணி டார்ட் மாதிரியே நமக்கு கொடுக்கும். இதை இப்போ 190 டிகிரியில் 20 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துருங்க. அதில் ஒரு 3-4 ஆப்பிள் தோல் சீவி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே செமி சர்க்கிள் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை அந்த டார்ட் மேலே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். யார் ஹெல்ப்பையும் கேட்கறது இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் தம்பியே இப்போ எல்லாம் பண்ணிடுறாப்புல. எங்களுக்கு வேலை வைக்கிறதே கிடையாது. அதுலேயும் அந்த கட் பண்ணுற விதம்லாம் அவன் அந்த ஃபிங்கர் டிப்பில் அதை ஹோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுலாம் எதில் பார்த்து கற்றுக்கிறான்னு தெரில. நான்லாம் இன்னும் அருவாமனையில் வெட்டிகிட்டு இருக்கேன். இவன் செய்கிறதெல்லாம் பார்த்தா பெரிய ப்ரொஃபஷ்னலாக செய்கிற மாதிரி தெரியுது. நல்லா பண்ணா சரி. அப்படியே கொஞ்சம் வாய்ஸ் ஓவரும் கொடுத்து பழகிட்டான்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் ஒரு வேலை மிச்சம், உங்ககிட்ட திட்டு வாங்குறதும் குறையும். பாதி பேர் மியூட் பண்ணி பார்க்குறீங்க, பாதி பேர் நிகிலனை வாய்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறீங்க. நானும் சொல்லி பார்த்துட்டேன், அது ஒன்று மட்டும் இன்னும் செய்யவே மாட்டேங்கிறான். பார்ப்போம் அதுவும் எப்போ நடக்குதுன்னு. சரி, அது நடக்கிறப்ப நடக்கட்டும். நம்ம இப்போ சமையலுக்கு வருவோம். அரை கப் சீனி கூட அரை டீஸ்பூன் சின்னமன் பவுடர், அதாவது சமையலுக்கு யூஸ் பண்ணுற பட்டைத்தூள், அது கடையில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. அதை கலந்து வச்சுக்கிட்டு அந்த வேக வச்சு எடுத்த டார்ட் மேலே கொஞ்சம் தூவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சிருக்க ஆப்பிளை ஃபுல்லாக அதில் அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கு மேலேயும் நல்லா அந்த சின்னமன் பவுடர் அண்ட் சுகரை தூவிட்டு பட்டர் வச்சு நல்லா கிரீஸ் பண்ணிட்டு 180 டிகிரியில் 45 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துருங்க. மறுபடியும் பட்டர் வச்சு கார்னிஷ் பண்ணிட்டு ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணா உங்களோட ஆப்பிள் டார்ட் ரெடி. ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலை. வீடியோ எடுத்தாச்சு இல்லை, போதும் போதும் அப்படின்னு சொல்லி அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து மொத்தமாக சாப்பிட்டு தீத்துட்டாங்க.